அப்படின்றது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இது சிலிக்கோன்ஸ் அப்படின்றது. இந்த சிலிக்கோன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிலிக்கோன்ஸ் ஆர் ஆல்சோ known as polysiloxanes. Silicones are also known as polysiloxanes அப்படின்றது. ஸோ which are இது வந்து organosilicon polymers. Organosilicon polymers. அப்போ silicons or polysiloxanes are also known or organosilicon polymers அப்படின்னு. ஸோ பாலிமர்ஸ்னால் அது வந்து ஒரே யூனிட் வந்து திரும்ப அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம இதனுடைய ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் அப்படின்றது. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து இதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்ம். ஓகே, எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இதனுடைய இது வந்து RSIO அப்படின்னு. RSIO அப்படின்றது இதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்றது. ஸோ இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் சிமிலர். Its empirical formula is similar to that of ketone. கீட்டோன் மாதிரி அது என்னவா இருக்குது, சிமிலர், ஒரே மாதிரியாக இருக்குது. எது மாதிரி இருக்குது, கீட்டோன் மாதிரி இருக்குது அப்படின்னும். அப்போ கீட்டோனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த R2 வரணும். இட் இஸ் R2 ஹியர், R2 அண்ட் CO அப்படின்னு வந்திருக்கு. இங்கே SiOன்றதுக்கு பதிலாக இங்கே CO வந்திருக்கு. ஸோ இது ஒன்று மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் என்ன சொன்னால் சிமிலர் டு தட் ஆஃப் கீட்டோன் அப்படின்றது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், they were called as I write here, they were called சிலிக்கோன்ஸ். கீட்டோன்ஸ்ன்ற மாதிரி இதை சிலிக்கோன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா. ஓகே, இந்த சிலிக்கோன்ஸ் எப்படியெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, திஸ் மே பி லீனியர், நேராக இருக்கலாம், ஆர் கிராஸ் லிங்காகவும் இருக்கலாம் அப்படின்றது. அண்டு ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதனுடைய வெரி ஹை டெம்பரேச்சர் அப்படின்றது. இதனுடைய வெரி ஹை டெம்பரேச்சர்ன்றதை விட தெர்மல், இதனுடைய these have very high thermal stability. They have very high thermal stability. அப்போ எவ்வளோ நம்ம டெம்பரேச்சர் கொடுத்தாலும் அதை வந்து அந்த அளவுக்கு வந்து மாறாது அப்படின்னு. அப்போ அதிகமான டெம்பரேச்சரை தாங்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நமக்கு இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், தே ஆர் known as high temperature polymers. High temperature polymers அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அப்படி. ஓகே, இவ்வளோ தான் இந்த 5 பாயிண்ட் வந்து சிலிக்கோன்ஸ் பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து இதனுடைய ப்ரிப்பரேஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கலாம்.
இந்த ப்ரிப்பரேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு வேண்டியது வந்து அதாவது டை அல்கைல் டைக்ளோரோசிலேன்ஸ் அப்படின்றது. டை அல்கைல் டைக்ளோரோசிலேன்ஸ் அப்படின்றது தான் நமக்கு ஃபஸ்ட்டு இது. இந்த இப்படி இருக்கலாம். டை அல்கைல் அப்படின்னா 2 அல்கைல் குரூப் இருக்கணும் அப்படின்னா. ஸோ அந்த அல்கைலுக்கு தான் ஜென்ரலி வந்து அல்கைல் குரூப்புக்கு தான் நம்ம ஜென்ரலாக வந்து என்ன சொல்லணும், ஆர். இங்கே வந்து டைன்றதான 2 R2 அப்படின்றது. தென் சிலேனுக்கு SI அண்டு டைக்ளோரோ அப்படின்றது Cl2 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். ஆர் இல்லைன்னா இன்னும் என்ன வேணும் அப்படின்ட்டு இன்னும் வேறு எதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது வந்து டை அதே தான். இதில் அல்கைல் அப்படின்றதுக்கு பதிலாக அரைல், டை அரைல் டைக்ளோரோசிலேன்ஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம அல்கைல் அப்படின்றதுக்கு அரைல் போடணும். அதனால் AR2 SiCl2. இப்போ இந்த அல்கைல் அண்ட் அரைல் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அல்கைல் அப்படின்னா வித்தவுட் ரிங் ஸ்ட்ரக்சர், அரைல் குரூப்னா அதில் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது நம்ம இந்த 2 இருந்தால் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் சரி. அப்படின்னா நாம் இதை எப்படி ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, வேப்பர்ஸ் ஆஃப் அல்கைல் குளோரைன், அது குளோரோ அல்கேன், அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், குளோரோ அல்கேன். ஆர் இதுவும் அதே மாதிரி தான், அல்கைலுக்கு பதிலாக அரைல் போட்டுக்கலாம் நம்ம அப்படின்றது. இதை நம்ம இதனுடைய வேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எது மேலே நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், ஓவர் சிலிக்கோன் அட் 570 கெல்வின் அப்படின்றது எடுத்துக்கோம். இந்த 570 கெல்வினில் இதனுடைய வேப்பர், இப்போ நம்ம வந்து அல்கைலுக்கு பதிலாக நம்ம என்ன குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அரைலுக்கு பதிலாக அதனுடைய குரூப்புங்களில் என்னென்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து, இப்போ குளோரோ அல்கேன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த குளோரோ அல்கைனுடைய வேப்பர்ஸ் அதனுடைய ஆவி எடுத்து சிலிக்கோன் மேலே 570 கெல்வின் டெம்பரேச்சரில் கொடுக்கும்போது இது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்றான். ஸோ இந்த இடத்துல வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் with copper acts as a catalyst. இது வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுது அப்படின்னா. கேட்டலிஸ்ட்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் வந்து இந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது, பட் ஆனால் அந்த ரியாக்ஷனை ப்ரொமோட் பண்ணும், வேகமாக நடக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதனோட ரியாக்ஷன் நம்ம எழுதலாம், RCl குளோரோ அல்கேன் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல மீத்தேன் இருந்ததுன்னா குளோரோ மீத்தேன், ஈத்தேன் இருந்ததுன்னா குளோரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் சிலிக்கோன் SI அப்படின்னு. இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணோம். ஸோ 570 கெல்வின் டெம்பரேச்சர். இங்கே copper act as a catalyst. Then what will come? You take this R2, இது அப்படியே சேர்ந்துடும். SI இங்கே வந்து Cl2.
இங்கே 2 R இருக்குது, 2 Cl இருக்குது. அதனால் இந்த இடத்துல 2 போட்டிங்கன்னா இது பேலன்ஸ் ஆகிடும். பாருங்கள், 2 R இருக்குது, SI இருக்குது, Cl 2 Cl இருக்குனால இங்கே 2 Cl இருக்குது. நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படின்றது. அப்போ செகண்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய டை அல்கைல் குளோரோசிலேன்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணோம். அதை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டை அல்கைல் டைக்ளோரோசிலேன்ஸ் ஆர் டைஅரைல் டைக்ளோரோசிலேன்ஸ். இதில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுதான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கனால நம்ம இதைவே எடுத்து நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு. ஹைட்ராலிசிஸ் மீன்ஸ் என்ன? அடிஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். அது கூட வாட்டர் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க R2SiCl2 இதுதான் இதனுடையது இல்லையா? அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலான்றதை பார்த்துக்கலாம். இப்போ SI அப்படின்றத மிடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 சைடு வந்து 2 குளோரின் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? 2 அல்கைல் குரூப். ஸோ அதை மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டுக்கணும், R அல்கைல். சரி, இப்போது இது கூட நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் 2 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்றோம். 2 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் சேர்க்கும் போது இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட் அப்படியே எழுதிடலாம். SI R அண்ட் R இது அப்படியே இருக்கலாம். இப்போ இந்த 2 OHன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அப்போ 2 OHன்றதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இதை தனித்தனியாக நான் எழுதுகிறேன். வாட்டர் மாலிகுலை HOH எழுதலாமா? அதே மாதிரி OHHன்னு எழுதியிருக்கேன். ஸோ இது 2 சேர்த்திங்கன்னா H2O, இது சேர்த்தா H2O. அப்போ என்ன, 2H2O நம்ம போட்டிருக்கோம். பட் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். இதை நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஹெச்சும் இங்கே இருக்கக்கூடிய சிஎலும் சேர்ந்து வெளியே போயிடும். HClலாம் வெளியே போயிடும். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன சேரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல HCl போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஓவும் ஹெச்சும் வந்து இங்கே சேரும். OH. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஹெச்சும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிஎல்லும் சேர்ந்து வெளியே போயிடும். அப்போ என்ன ஆயிரும்? இங்கே இருக்கக்கூடிய OH இங்கே வந்து சேர்ந்துடும். ஸோ அதை தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இங்கே 2 வாட்டர் மாலிகூல், அதில் வந்து 2 HCl வெளியே போகுது அப்படின்றத காமிச்சு கொடுத்துருக்கான் அப்படி. ஸோ இது ஒரு ப்ராடக்ட். இதுதான் வந்து நீங்கள் நமக்கு வேண்டிய சிலிக்கோன்ஸ் அப்படின்னு. இந்த சிலிக்கோன்ஸ் இன்னொரு சிலிக்கோன்ஸ் கூட சேர்ந்து ஒரு பாலிமர் யூனிட்டாக மாறும். ஸோ நான் இதை அப்படியே இங்கே எடுத்து எழுதுகிறேன். OH SI R, இங்கே R ஒரு OH, இது நான் எழுதியிருக்கேன். எழுதின பிறகு ப்ளஸ் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொரு யூனிட் நம்ம எழுதுகிறோம். OH SI R R, இங்கே ஒரு OH இது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இதில் இருந்து இந்த ஒரு யூனிட் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்க யூனிட்டை மறுபடியும் ரிப்பீட்டேஷன் பண்ணுறோம். அப்போ ரிப்பீட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இருந்து ஒரு வாட்டர் மாலிகூல் எலிமினேட் ஆகும். ஒரு வாட்டர் மாலிகூல் எலிமினேட் ஆச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடியது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய OH அப்படியே இருக்கும், SI R R இங்கே இருக்கும், இங்கே வந்து O மட்டும்தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இங்கே இந்த பாண்டு வந்து SI கூட சேர்ந்து R, அதுக்கப்புறம் R, இங்கே ஒரு OH சேர்ந்துடும் அப்படின்னு. ஸோ அப்போ மறுபடியும் வந்து இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த யூனிட் மறுபடியும் வந்து உங்களுக்கு
என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு யூனிட்டு கூட சேரும். இன்னொரு யூனிட்டு கூட சேரும்போது மறுபடியும் இன்னொரு தடவை அது ரிப்பீட்டேஷன் ஆகும் அப்படின்றோம். ஸோ அப்போ இது மறுபடியும் வந்து நம்ம இந்த பார்ட் வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் அப்படின்றது. அப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இந்த பாலிமர் யூனிட் கிடச்சிரும் அப்படின்றது. ஸோ இது போக மிச்சம் இருக்கக்கூடியதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.